அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 14:20 வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கோடி நிறைய எடுத்தார்கள். மத்தேயு 14:18 அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இல்ல இல்ல இல்லன்னு சொல்றாங்க. ஆனா அப்பா சொல்ற இருக்கிற அந்த கொஞ்சத்தை என்னிடத்தில் கொண்டு வாரு. என்னங்க அர்த்தம் அதுக்கு? உங்களால் முடிந்ததை நீங்க செய்யுங்கள், முடியாததை கர்த்தர் செய்வார். அவர் சொல்லிட்டு எல்லாரும் பந்தி பந்தியா உட்கார வைங்கப்பா. அப்படி பந்தி பந்தியா உட்கார வைத்தார். என்ன அர்த்தம்? இயேசுநாதர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அங்கே பசும் புல் நிரம்பி இருக்கிறதாக நீங்கள் யோவான் சுவிசேஷம் 6:10 நீங்க பார்க்கலாம். நீங்க புல் நிரம்பி இருக்குதாங்க, அங்க உட்கார வைக்கிற என்றால் நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்த்தி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தனிரண்டியிலே நடத்துகிற புல்லுள்ள இடங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பன் என்பதுக்கு அடையாளம். எங்க பசுமையான புல் இருக்கிறது அவருக்கு தெரியும். அதுக்கு நேரா உங்களை நடத்துவார். உங்க தேவை சந்திக்கப்படும் இடம் எது அவருக்கு தெரியும். அதுக்கு நேராய் நடத்துவார். எந்த காலேஜில நல்ல இடம் கிடைக்கும், எந்த கம்பெனி நல்ல கம்பெனி எல்லாம் அவருக்கு தெரியும். அதுக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார், நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பன் இயேசு. அவருக்கு சின்ன பையன் கையில் இருக்கிற கொஞ்சம் போதுங்க, அந்த சின்னதை வைத்து அற்புதம் எதையும் செய்கிறவன் அடையாளம். வரிசை வரிசையா உட்கார்ந்தாங்க. வேதம் சொல் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த. என்ன அர்த்தம்? முதல் வரிசையில் இருக்கிறவங்க கடைசி வரையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் திருப்தியான சாப்பாடு. நம்ம பந்தி போட்டா கடைசி 4 ரோக்கு இல்லைங்க, அதுதான் நம்ம கதை. கடைசியில் வந்தவங்களுக்கு இல்லைங்க. இயேசுநாதர் அப்படி இல்லைங்க, கடைசி அந்த நபர் வரையிலும் திருப்தியாய் அனுப்புகிறவர். வெட்கப்பட்டு போகவில்லை. அவர்கள் உட்கார்ந்தவங்க வெட்கப்பட்டு போகல. ஆண்டவரை நம்பி பசும் புள்ளி மேல் உட்கார்ந்தது போல தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவ ஜனமே, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும். உங்களால் என்ன முடியும் செய்யுங்கள். நீங்க கைய வச்சு ஒரு பிசினஸ் தொடங்குங்க, அது உங்களால் முடியும். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கல்லை புரட்டுங்கள், அது நம்ம வேலை. லாசருவை வெளியே கொண்டு வருவது கர்த்தருடைய வேலை. வலையை போடுங்கள், நம்ம வேலை. அதை 2 படகாய் நிரப்புகிறது கர்த்தருடைய வேலை. கர்த்தர் சொல்றார், உன் சூழ்நிலை தலைகீழாய் மாறும், அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.